துணியை வந்து 4ஆக மடிச்சுக்கோங்க. 4ஆக மடிச்சுட்டு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு 1 இன்ச் விட்டுட்டு அதுக்கு மேலே உயரம் வச்சுக்கோங்க. இப்போ நான் கை உயரம் வந்து 6 வச்சுருக்கேன். 6.5லேருந்து இங்கே 1 1.5 2 இன்ச்சு மார்க் பண்ணி குறைச்சிக்கோங்க. 2 இன்ச்சு மார்க் பண்ணி குறைச்சிக்கோங்க. ஏன்னா இது வந்து மேடான பகுதி. இது வந்து மேடு. இது வந்து நமக்கு வந்து பள்ளம் பகுதி இது. அதனால வந்து 6 வச்சுக்க 2.5 வந்து கம்மி பண்ணிவிட்டு அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. கை சுற்றளவு வந்து 12 வச்சுருக்கிறேன். நீங்கள் நம்ம பாடிக்கு 2 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அந்த 2 இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பிரித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பிரித்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது மார்க் பண்ணிக்கோங்க, ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போது இது வந்து மேலேருந்து வரணும். இப்போ இந்த 2 இன்ச்சிலேருந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு, இதுலேருந்து ஒரு 2.5 வச்சுக்கோங்க. இந்த 2.5ல கரெக்டாக ஷேப் வரணும். இந்த பாருங்க, இது வந்து பாருங்க, இதுதான் வந்து இந்த ஷேப்பு அங்கே தான் வரும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நான் 4 துணி கட் பண்ணுறேன். அந்த 2 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 துணி மட்டும் போட்டு ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போ சென்டரில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே 2 இன்ச்சு விட்டீங்க இல்லையா, இந்த இடத்துல மார்க் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து இந்த கரெக்டாக இந்த வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஷேப்புக்கிட்ட வரும். இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு லுக்காக கரெக்டாக இருக்கும். இது மடித்து நகத்தால் ஒரு கீறிக்கோங்க. இப்போ தைக்கிறதுக்கு அடுத்த வீடியோவில்